வணக்கம் மக்களே, நாம் அந்த ஆரோக்கியமான பதிவில் வெற்றிலையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். வெற்றிலையில் பல நன்மைகள் இருக்குது. குறிப்பாக இது ஒரு வலி நிவாரணி, செரிமானத்தை மேம்படுத்துகிறது, மலச்சிக்கலை போக்குவதற்கு உதவிகரமாக இருக்குது, சுவாச பிரச்சனைகளை குறைக்குது, வாய் ஆரோக்கியத்தை பராமரிக்குது, நீரிழிவு நோயை நிர்வகிக்கிறது, மூட்டு வலியை போக்குகிறது, காயங்களை ஆற்றுது, மன அழுத்தத்தை நீக்குகிறது மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸாக அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளாக செயல்படுது. இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் என்னென்ன, வெற்றிலையை நம்ம எப்படியெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது இந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பல்ஈறு பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தீர்வு பெறுவதற்கு உங்களுடைய உணவுகளில் நீங்கள் வெற்றிலை வந்து சேர்த்துக்கலாம். வலிகளில் தாங்கிக் கொள்ள முடியாத வலி என்றால் பல்வலி என்பது அனைவருக்குமே அறிந்த ஒன்று தான், அவங்களுக்கே தெரியும். உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் உணவினுடைய சிறிய துணுக்குகள் பற்களினுடைய இடையில மாட்டிக்கொள்ளும். இதனால் பற்களினுடைய ஈரானது வீக்கம் அடைந்து வலியை வந்து கொடுக்கும். இந்த வலிக்கு நிவாரணமானது வெற்றிலையை நம்ம நல்லா மென்று சாப்பிட்டு அதனுடைய சாறுகள் நம்முடைய ஈறுகளில் படக்கூடிய அளவுக்கு பற்களினுடைய ஈறு பிரச்சனை வந்து சரியாயிடும். பல் சொத்தை பல் கூச்சத்திலிருந்தெல்லாம் நமக்கு உடனடி நிவாரணம் கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து அந்த வெற்றிலை சாறுகள் நம்மளுடைய ஈறுகள்லையும் பற்கள்லையும் படக்கூடிய அளவுக்கு நம்ம மென்று சாப்பிடும்போது உடனடி நிவாரணம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஈறுகளில் இரத்த கசிவு ஏற்படுவது, ஈறுகளில் வீக்கம் தென்படுவது, பற்கள் வலு இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் நீக்கிக் கொள்வதற்கு பல் சொத்தை பல் கூச்சத்திலிருந்து நிவாரணம் பெறுவதற்கெல்லாம் வெற்றிலை நம்ம எடுத்துக்கலாம். சுவாச கோளாறுகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு வெற்றிலை ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். சளி பிரச்சனை அதிகம் உள்ளவர்கள், ஆஸ்துமா நோய் உள்ளவர்களுக்கெல்லாம் அருமருந்தாக விளங்கக்கூடியது வெற்றிலை. சுவாச கோளாறுகளிலிருந்து முற்றிலும் நிவாரணம் கிடைக்கிறதுக்கு தண்ணீரில் நம்ம வெற்றிலையை போட்டு அதனுடன் சீரகம் லவங்கப்பட்டை சேர்த்து குடித்து வரும்போது சுவாச கோளாறு பிரச்சனையிலிருந்து நம்ம நிம்மதியாக இருக்கலாம். அதிகமாக நெஞ்சு சளி இருக்கிறவங்களாம் வெற்றிலையில் சிறிதளவு கடுகு எண்ணெயை சூடு செஞ்சு நெஞ்சில் வச்சு கட்டும்போது சளி மற்றும் இருமல் வந்து குறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். வெற்றிலை ஆக மொத்தம் நம்மளுடைய அந்த சுவாசம் சார்ந்த பிரச்சனை, சளி, இருமல், ஆஸ்துமா, மூச்சு திணறல் பிரச்சனை இருந்தாலும் நமக்கு வந்து விடுதலை கொடுத்துரும். தொற்று நோய் குணமாகுவதற்கு வெற்றிலை நம்ம எடுத்துக்கலாம். தொற்று நோயால் அவதிப்படுபவர்கள் வெற்றிலை சாற்றினை குடித்து வரும்போது உடலில் இருக்கக்கூடிய நோய் கிருமிகள் அனைத்துமே நீங்கிடும். ஸோ அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலையும் நீக்கிக்கலாம். ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாகவே நம்ம இருப்போம். இந்த பருவகால தொற்று நோய்களாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகள் எதுவுமே நமக்கு ஏற்படாது. மேலும் புண்கள், அடிப்பட்ட காயத்தின் மீது வெற்றிலையினுடைய அந்த சாற்றினை நம்ம போட்டு வந்தோம் அப்படின்னா புண்கள் இருக்கக்கூடிய கிருமிகள், வலி, இந்த காயத்தினுடைய எரிச்சல் இது எதுவுமே நமக்கு வந்து இருக்காது. அது எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம். இன்ஃபெக்ஷன்ஸ், தொற்றுகளும் புண்களில் வந்து ஏற்படாமல் பரவாமல் தடுக்கிறதுக்கும் வந்து நம்ம வெற்றிலை சாறு ஹெல்ப் பண்ணும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா நமக்கும் எந்த நோயும் அட்டாக்காது. காயங்கள் இருந்து அந்த காயங்களில் கொப்புளங்களோ கிருமிகளோ வலியோ எரிச்சலோ எதுவுமே இருக்காது. அந்த கிருமிகளும் பரவாது. காது வலி நீங்கி போவதற்கு நம்ம பயன்படுத்தலாம் இந்த வெற்றிலை சாறை. சிலருக்கு மழைக்காலங்களில் சளி பிரச்சனை வந்து காரணமாக காது பகுதிகளில் வலி அதிகமாக ஏற்படும். குறிப்பாக சிறிய குழந்தைகளுக்கெல்லாம் காது வலி மற்றும் காதில் குடைச்சல் போன்ற பல தொந்தரவுகள் வந்து குழந்தைகள் வந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. இது போன்ற காது வலிக்கு சிறிது வெற்றிலையை வந்து நல்லா மைய அரைச்சு அதனுடைய சாறினை வந்து வலி ஏற்பட்டிருக்கக்கூடிய காது பகுதியில் ஊற்றணும் அப்படின்னா காது வலியானது குறைந்துடும். மேலும் காதில் இருக்கக்கூடிய குடைச்சல்களும் நீங்கி காதில் இருக்கக்கூடிய கிருமிகளையுமே வந்து நமக்கு அந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெற்றிலை சாறு நீக்கிவிடும். செரிமான பிரச்சனையை நீங்குவதற்கு வெற்றிலை சாறு வந்து எடுத்துக்கலாம். ஸோ வெற்றிலை வந்து சாப்பிட்டு வரும்போதோ அல்லது வெற்றிலை சாறு எடுத்துட்டு இருக்கும் போதோ தேவையற்றாத ஏப்பம், அதுக்கப்புறம் நம்ம உணவு உண்டதுக்கப்புறம் செரிக்காமல் இருக்கிறது இல்லையா, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கியூர் பண்ணிவிட்டு உணவு சாப்பிட்டதுக்கப்புறமே செரிக்க ஆரம்பிச்சிடும். தேவையில்லாத ஏப்பத்தை எல்லாம் சரி பண்ணிடும். மேலும் வெற்றிலை சாப்பிடும்போது வயிறு, குடல் பகுதிகளில் தங்கியிருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சுக்கள், குடல்களில் இருக்கக்கூடிய அழுக்குகள் இது எல்லாமே நமக்கு வந்து வெளியேறப்படும். ஸோ குறிப்பாக வந்து நம்ம உணவுகளை சாப்பிடுவோம், அந்த உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வயிற்றில், குடல்களில் தங்காது. அது வந்து வெளியேற்றப்படும். அதுவும் எளிமையான முறையில் வெளியேற்றப்படும். எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கமோ கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனையோ எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு வெற்றிலை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்குவதற்கு வெற்றிலை எடுத்துக்கலாம். சிறியவர்கள் முதல் குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே வந்து எலும்பு பகுதியானது வலுவாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் எலும்பு பகுதிகளில் வந்து வலுவோடு இருக்க வைக்கிறதுல வெற்றிலையில் வந்து சுண்ணாம்பு தடவை அடிக்கடி சாப்பிட்டு வருவாங்க. எலும்புகள் இருக்கக்கூடிய காரைகள் வந்து வலுவடைஞ்சு கீழே விழுந்து
அடிபடுதல் காரணமாக கூட எலும்பு முறிதல் பிரச்சனையை கூட நம்ம இதன் மூலமாக தடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு நம்மளுடைய எலும்புகளை ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு தான் வெற்றிலையில் வந்து சுண்ணாம்பு கலந்து சாப்பிடுவாங்க. ஸோ இதில் கால்சியம் சத்து இன்னும் பல ஊட்டச்சத்துக்கள் சேர்ந்து கிடைக்கும் போது ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். ஸோ மூட்டு வலிக்கெல்லாம் நிவாரணம் வேணும் அப்படின்னா நீங்கள் வெற்றிலை சாற்றை வந்து அந்த மூட்டு வலி இருக்கக்கூடிய இடங்களை தடவுனீங்க அப்படின்னா பக்க விளைவுகள் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த மூட்டு வலி குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய நன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா வெற்றிலை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.